எங்களுக்கு ஒரு நாள் கொடுத்த ஆயுசு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஜெபிக்க கூடாது, தேசங்களுக்கு ஜெபிக்கணும், தேச தலைவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும், ஊழியருக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்கு ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையிலே நான் ஆயத்தமாய் வந்து காத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தில் 365 நாட்களும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தர் ஒரு புது கிருபை தேவன் கொடுப்பா. நீங்கள் ஒரு நாள் காலையில் எப்படி உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைக, உங்கள் மனைவி காலையில் எழுந்திரிச்சு தன்னுடைய பணிக்கு போய் சாயங்காலம் காணமேன்னு சொல்லி வேதனைப்படுகிறதோ, அதே மாதிரி என் பிள்ளைங்க காலை நிற்கலன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுவார். எந்த காரியத்திலும் நீங்கள் ஆண்டவரோட உண்மையாக இருங்க. அதிகாலையில் முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவர் கேளுங்க, அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு தகப்பன், நீங்கள் தான் எனக்கு தாய், எல்லாவற்றிலுமே நிற்கிறேங்க. இந்த காலை வேளையில புது நாளை தேவன் ஆசீர்வதித்தை ஜெபித்து பாருங்க. நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க செய்வார்.